என்று நான் சாட்சியம் கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணை துணை ஏதும் இல்லாதவர். அல்லாஹ்வுடைய கிருபையால இன்னைக்கு நம்ம ஜும்மாவை அடைஞ்சிருக்கிறோம். அதுவும் ரம்தானுடைய மாதத்துல. அதுக்கு நம்ம அல்லாஹ்க்கு நன்றி சொல்லுவோம் முதல்ல. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த ஜும்மால நான் பேசக்கூடிய டாபிக், நான் படிச்சு புரிஞ்சுக்கின சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு வந்திருக்கேன். அதுல இன்னைக்கு நான் பேச போற டாபிக் பாத்தீங்கன்னாக்கா மனிதன், ஹியூமன். மனிதன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் அவனை எப்படியெல்லாம் சொல்றாரு குரான்ல. மனுஷனை பத்தி எப்படியெல்லாம் இவன் எந்தெந்த டைம்ல எப்படி மாறுவான், இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், எந்த சூழ்நிலையில எப்படியெல்லாம் அவன் அவனுடைய கலரை சேஞ்ச் பண்றான், அதை பத்தியெல்லாம் அல்லாஹ் மனுஷனை பத்தி டிஸ்கிரைப் பண்றாரு குரான்ல. ஸோ அதுல சில வசனங்களை எடுத்து இன்ஷால்லா பேசலாம்னு வந்திருக்கேன். பார்ப்போம் இன்ஷால்லா. முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 15:26 We created the human from aged mud like the potter's clay. அது நம்ம தமிழ்ல சொன்னோம்னா அந்த குயவனின் களிமண்ணை போன்ற ஒரு சேத்துல கலந்த ஒரு மண்ணு போல. அதாவது ஆக்சுவலா ஒரு களிமண்ணுல இருந்து முதல் மனுஷனை அல்லாஹ் படைக்கிறாங்க. இதுதான் அல்லாஹ் நம்மளுக்கு குரான்ல சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளை எப்படி படைக்கிறாங்க அல்லாஹ். முதல்ல மனுஷனை எப்படி படைச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அவன் யாரு, என்ன ஆகுறான், ஏது ஆகுறான்றதை பத்தி பார்ப்போம். முதல்ல மனுஷன் ஒரு களிமண்ணால படைக்கப்படுறான். முதல் மனுஷனை அல்லாஹ் ஒரு களிமண்ணால தான் படைச்சாரு. பின்னாடி 16:4 அங்க அல்லாஹ் என்ன சொல்றாங்க, he created the human from a tiny drop. ஒரு சிறு துளியிலிருந்து மனிதனை, அதுக்கு சப்சிக்வெண்ட் மனிதனை நான் படித்தேன், அதுக்கப்புறம் இருக்கிற மனுஷனை நான் படைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைனி டிராப் என்ற விஷயத்த நம்ம சகோதரர் ரிஃபா என்றவர் ஒருத்தர் பயான் பண்ணார். ரொம்ப அருமையான ஒரு பயானு. அது எப்படி ஒரு டைனி டிராப்ல இருந்து ஒரு மனுஷனை படைச்சது எப்படின்னா இதுன்னு சொல்லி. பட் நம்ம அது டீட்டெயில்டா போக வேண்டாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா அல்லாஹ் சொல்றாரு, ஒரு சின்ன ஒரு டிராப்ல இருந்து நான் மனுஷனை படிச்சேன். தென் he turns into an adherent opponent. அவன் என்ன ஆகுறான்னாக்கா வளர்ந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வுக்கே ஒரு தீவிரமான ஒரு எதிரியா மாறுறான். அவன் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான். அவனை ஒரு துளியிலிருந்து படைக்கிறாரு. ஆனா அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வுக்கே ஒரு எதிரியா மாறக்கூடியவனா ஆகுறான். 96:2 சொல்றாங்க, he created man from an embryo. ஒரு கருவிலிருந்து நான் படைத்தேன் மனிதனை அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் மனுஷனை ஒரு களிமண்ல இருந்து படைக்கிறாங்க. அப்புறமா ஒரு டைனி டிராப்னு சொல்றாங்க. அப்புறமா நான் கருவுல இருந்து, அந்த டைனி டிராப் ஒரு கருவாவது, அதுல இருந்து நான் அவங்கள படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 4:1 கொஞ்சம் டீட்டெயில்டா டிஸ்கிரைப் பண்றாங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஓ பீப்புள் அப்சர்வ் யோர் லார்ட். அதாவது உங்க கடவுளை நீங்க கருத்தில் எடுத்துக்கோங்க. the one who created you from one being. அவர்தான் உங்களை ஒரு மனிதரிலிருந்து படைத்தார். இது அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாரு. உங்களை உங்களை இந்த சென்ஸ் நம்மள ஒரு மனிதர்ல இருந்து படைச்சேன். and created from him its mate. அந்த ஒரு மனிதர்ல இருந்து அவருக்கு உண்டான துணையை அவர் படைக்கிறார். முதல்ல ஒரு மனுஷனை ஒரு களிமண்ல இருந்து படைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு மனுஷன்ல இருந்து அவருடைய துணையை படைக்கிறாரு. தென் spread from the too many men and women. spread from them too many men and women. அதாவது அதுக்கப்புறம் நிறைய பெண்ணை அவங்க இருவர் மூலியமா அல்லாஹ் படைக்கிறாரு, ஸ்ப்ரெட் பண்றாரு. யூ ஷால் ரிகார்ட் காட். கடவுளை நீங்க கருத்தில் எடுத்துக்க வேண்டும். பை ஹூம் யூ ஸ்வர். அவர் மேலதான் நம்ம சத்தியம் பண்றோம். அண்ட் ரிகார்ட் த பேரண்ட்ஸ். நம்ம பேரண்ட்ஸை நம்ம கண்ணியப்படுத்தணும். காட் இஸ் வாட்சிங் ஓவர் யூ. அல்லாஹ் உங்களை எப்போதுமே கண்காணித்தவராக இருக்கின்றார். ஸோ நம்மள ஸ்டெப் பை ஸ்டெப்பா அல்லாஹ் டிஸ்கிரைப் பண்ணிட்டு வர்றாரு. இப்படி இப்படி படிச்சேன்,
இவங்களை வந்து நான் மனுஷங்களை வந்து இதுதான் அவங்களுடைய அந்த என்ன சொல்றாங்க அந்த அந்த ஜீனியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ஜீனியாலஜி இல்லை, பட் அதுக்கு ரிலேட்டடா நம்ம ஒன்னா ஒப்பிடலாம். இந்த மாதிரிதான் மனுஷனை அல்லாஹ் படைச்சிருக்காங்க. 4:28 சொல்றாங்க, God wishes to lighten your burden, for the human being is created weak. நம்மள வந்து அல்லாஹ் வந்து பலவீனமா, அதாவது ரொம்ப பலசாலியா இல்லாம பலவீனமா நம்மள வந்து அல்லாஹ் படைச்சிருக்காங்க. அது நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய பேர்டன்ஸை வந்து நம்மளுடைய சுமைகளை வந்து அல்லாஹ் வந்து லேசாக ஆக்கணும்னு தான் விரும்புறாரு. ஆனா மனுஷன் என்ன நினைக்கிறான்னாக்கா, நான் தான் பலசாலி, அவனுக்கு கொஞ்சம் பலம் வருது, 4 பேரை அடிக்க முடியுது, அவனால 10 பேரை அடிக்க முடியுதுன்னா என்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லை, அந்த லெவலுக்கு போறான். ஆனா அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறது என்னன்னாக்கா, நான் உன்னை வந்து பலவீனமா தான் நான் படைச்சிருக்கேன். ஹியூமன் பீயிங் வந்து கிரியேட்டட் வீக் தான், அவன் ரொம்ப பலவீனமா படைக்கப்பட்டிருக்கான். அடுத்தது 33:72 சொல்றாங்க, மனுஷன் வந்து வரம்பு மீறவனா இருக்கிறான், அறியாதவனா இருக்கிறான், டிரான்ஸ்கிரீசிங்கா இருக்கிறான், இக்னோரண்டா இருக்கிறான். அதை பத்தி சொல்லும்போது 33:72 சொல்றாங்கல்ல, we have offered the responsibility, that is freedom of choice, to the heavens and the earth and the mountains. வானம், பூமி, மலைகள் எல்லாத்துக்குமே வந்து அல்லாஹ் இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஏத்துட்டு வந்திருக்கோம். என்னன்னு சொல்லி, அல்லாவா இல்ல ஷைத்தானா, இதை நாங்க டெஸ்ட் பார்த்துட்டு நாங்க ட்ரை பண்றோம். நாங்க வந்து அதை உணர்வு பூர்வமா அதை வந்து நாங்க அனுபவிக்கிறோம். நாங்க அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாய்ஸை நம்ம ஏத்துட்டு நம்ம இந்த துனியாவுக்கு வந்திருக்கோம். இதே சாய்ஸை அல்லாஹ் வந்து சொல்றாங்க, நான் வானங்களுக்கு கொடுத்தேன், பூமிக்கு கொடுத்தேன், மலைகளுக்கு கொடுத்தேன், இவங்களுக்கெல்லாம் நான் இதை கொடுத்தேன். ஆனா பட் தே ரெஃப்யூஸ் டு பியர் இட், அதுங்கெல்லாம் மறுத்துட்டாங்க. வானா, எங்களுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. ஏன்னா அதுங்களுக்கு அதை பத்தி தெரியும். அண்ட் வேர் அஃப்ரைட் அவுட் இட், மறுக்கிறது மட்டும் இல்லாம அவங்க வந்து என்ன பயந்து இருந்தாங்க அதை பத்தி. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்ன்றதுனால அவங்க அதை மறுக்கிறாங்க, அதை பார்த்து பயப்படுறாங்க. பட் ஆனால் the human being accepted it. எல்லாம் என்ன சொல்றாங்க, ஆனா ஹியூமன் பீயிங் என்ன பண்றான், அதை ஏத்துக்கிறான். எதனால? he was transgressing ignorant. ஏன்னா அவன் வரம்பு மீறவனா இருக்கிறான், அறியாதவனா இருக்கான், இக்னோரண்டா இருக்கான், அவனுக்கு என்னன்னே தெரியல. அப்படிப்பட்டவனா ஒரு ஹியூமன் இருக்கிறான். அதனால அவன் அதை ஏத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 10:12 சொல்றாங்கல்ல, when adversity touches the human being, he implores us while lying down or sitting or standing up. ஒரு சின்ன ஒரு துன்பம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அவன் என்ன பண்றான், படுத்தவாறு, நின்னவாறு, உட்கார்ந்தவாறு, எந்தெந்த பொசிஷன்ல இருக்கானோ அந்தந்த பொசிஷன்ல அல்லாஹ்வை அப்படி துதிக்கிறான், அல்லாஹ் கிட்ட அவ்வளோ துவா கேட்கிறான். பட் ஆனா as soon as we relieve his adversity, அந்த துன்பத்தை நாம் அவன்கிட்ட இருந்து போக்கினோமானால், he goes on as if he never implored us to relieve any hardship. அவன் எப்படி போறான்னாக்கா, கண்டும் காணாம போறான். இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட அவன் கேட்டதே இல்லை, அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பத்தி அவனுக்கு தெரியவே தெரியாது அப்படின்றா போல போவான். The works of the transgressors are thus found in their eyes. இப்படிப்பட்ட வரம்பு மீறவங்களுடைய காரியங்கள் அவங்க கண்களுக்கு அழகாக காமிக்கப்படுது அல்லாம் சொல்றான் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அதாவது நம்மளும் வந்து நம்மளுடைய ரியல் லைஃப்ல நம்ம பார்க்கலாம். நம்ம யாராச்சும் வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, பின்னாடி விழுவாங்க, வாய் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. நிறைய பேர் இதை அனுபவப்பட்டிருப்பீங்க. அவங்க வேலை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, ரொம்ப ஹர்ட் ஆகும்.
ஆனா இவ்வளோ நம்ம பின்னாடி சுத்திட்டு இருந்தான், வேலை முடிஞ்சோம் நம்மளை கண்டுக்கவே இல்லையேன்னு சொல்லி. இதேதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறேன். அவன் அவ்வளோ கேட்கறான் என்கிட்ட. ஒரு தேங்க்ஸ் சொன்னா என்ன ஆயிடும்? ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ். ஏன்னா அல்லாஹ் அதை விரும்புறாரு. நம்மளுக்கு பிரச்சனை வருது, நம்ம இம்ப்ளோர் பண்றோம், கடவுளை நம்ம இறைஞ்சி பிரார்த்திக்கிறோம், அந்த நேரத்துல நம்ம வேலை முடியுதுன்னும் போது இம்மீடியட்டா அல்லாவுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுல பெரும்பாலான மக்கள் அது சொல்றது இல்லை. அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. 11:9-10. Whenever we bless the human being with mercy from us, then remove it. It turns despondent, unappreciated. எப்போ எல்லாம் நம்ம ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து அவனை அருள் பாலிக்க செஞ்சுட்டு பின்னர் அந்த அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னாக்கா அவன் என்ன ஆகுறான்னாக்கா விரக்தி அடைகிறான், நன்றி கெட்டவன ஆயிடுறான். இது ஒரு சிஸ்டம் இருக்கு அல்லாது. எப்படி கேட்டீங்கன்னாக்கா, அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. இப்போ என்ன நான் எடுத்துக்கிறேன், எனக்கு அல்லாஹ் வந்து நிறைய பணம் கொடுக்குறாரு, நான் அதுக்கு தகுதியா இருக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு அல்லாஹ் கொடுப்பாரு. ஒன்று. ரெண்டாவது, அந்த கொடுத்த பணத்தை நான் அல்லாஹ் எப்படி அதை நடத்த சொல்றாங்களோ நம்மளுடைய வாழ்க்கைய, அந்த பணத்தை வச்சு நான் அப்படி நடத்தினேன்னா இன்ஷா அல்லாஹ் அது பெருகும். அது என்கிட்டயே இருக்கும், பெருகும், பன்மடங்கு ஆகும். இல்லைன்னாக்கா அது என்கிட்ட இருந்து போயிடும். இது சிஸ்டம். இது அல்லாஹ்வுடைய சிஸ்டம். ஸோ இப்போ அல்லாஹ், இது நான் ஜஸ்ட் ஒரு பணம்ன்றது ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாமே ஹெல்த், பதவி, எதுவா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஏதாவது வச்சு நம்மளுக்கு பிளஸ் பண்றாரு. அது அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி உடையவர்களா இருந்தோம்னாக்கா இன்ஷால்லா அது நம்ம கிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா அது அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து எடுத்துருவாரு. அப்படி ஆகும்போது மனுஷன் என்ன ஆகுறான்னாக்கா டிரான்ஸ்கிரீஸ், வரம்பு மீறான், சரி டிஸ்போனல், விரக்தி அடைகிறான், பிளஸ் அன்அப்ரிஷியேட்டிவ் ஆகுறான், நன்றி கெட்டவன் ஆகுறான். அதுக்கப்புறம் whenever we bless him after adversity has inflicted him, அதுக்கப்புறம் சரி போனா போகுது, ஏதோ இவன் கெஞ்சுறான், கூத்தாடுறான், ஏதோ சரி பாவமா இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனுக்கு நல்லது அல்லாஹ் கொடுக்குறாரு, தன் புறத்துல இருந்து இருக்கிற கருணையை அவனுக்கு கொடுக்குறாரு அப்படின்னாக்கா அதுக்கு அவன் என்ன திரும்ப சொல்றான், ஆல் அட்வர்சிட்டி ஹஸ் gone away from me. என்கிட்ட இருந்து எல்லா பிரச்சனையும் போயிடுச்சு, நான் நம்ம பிரச்சனை இருந்தது எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி he becomes excited, proud. ஓவரா வந்து எக்ஸைட் ஆயிடுறான், ரொம்ப ஆவல் ஆயிடுறான், பயங்கர பெருமை அடையிறான் தன்னை பத்தி. எல்லா பிரச்சனையும் போயிடுச்சு, நான் இப்படி நான் அப்படி அப்படின்னு சொல்லி ஓவரா பெருமை அடைய ஆரம்பிக்கிறான் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாரு எல்லாம். அடுத்தது 14:33 and 34 எல்லாம் சொல்றாங்க, he has committed the sun and the moon in your service continuously. வானம், சாரி, சன், மூன், சூரியன், சந்திரன் ரெண்டுத்தையும் நம்மளுக்கு சேவை செய்வதற்காக அவங்கள நான் கண்டினியூஸா சேவை செய்யறதுக்கு உங்களுக்காக நான் படைச்சு இருக்கிறேன். He has committed the night and the day to serve you. அதே மாதிரிதான் இரவு பகல் ரெண்டுமே நம்மளுக்கு வேலை செய்யறதுக்காக தான் அதுங்களை நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. And he gives you all kinds of things that you implore him for. நீங்க எதையெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ அதெல்லாம் அவர் கொடுக்கிறாரு. அவரை நீங்க இறைஞ்சி பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நீங்க கேட்கறதெல்லாம் தருவார். ஆனா கண்டிஷன் ஒண்ணு, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா போல, நான் அதுக்கு தகுதி உடையவனா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் என்னால வந்து ஹேண்டில் பண்ண முடியும், என்னால வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஈஸியா நான் அதை வச்சு பண்ணிடுவேன், சமாளிச்சுடுவேன், நான் பிசினஸ் ஆரம்பிச்சுவேன் அப்படின்னாக்கா ஓகே. இதே நான் உலகத்திலேயே பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் துவா கேட்டேன்னா நிச்சயமா அது நடக்காது. ஏன்னா அவ்வளோ பணம் எனக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு இருக்குதா அப்படின்றது முதல்ல நான் பார்க்கணும். அது இல்லைன்னாக்கா எனக்கு கிடைக்காது. பட் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க கேட்கறதெல்லாம் நான் உங்களுக்கு தரேன், அதுக்கு நம்ம தகுதி உடையவர்களா இருக்கணும். நம்ம கேட்கறதுக்கு நம்ம தகுதி உடையவர்களா இருந்தோம்னா
நிச்சயமா அல்லாஹ் நம்மளுக்கு தருவாரு. சோ அல்லாஹ் சொல்றாங்க, and he gives you all kinds of things that you implore him for. If you count God's blessings, you can never encompass them. நீங்க கேட்கறதெல்லாம் தராது, அவருடைய அருட்கொடைகள், அவர் உங்களுக்கு செஞ்சிருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி நீங்க எண்ணீங்கன்னாக்கா உங்களால எண்ணி தீர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர்லாம் வந்து நம்ம மேல அருட்கொடைகள் பொழிஞ்சு இருக்காரு. Indeed, the human being is transgressing unappreciated. நிச்சயமாக, அதாவது இண்டீட்னு சொல்லும்போது, நிச்சயமாகன்னு சொல்லும்போது அது நிச்சயம் தான். ஏன்னா அது நம்மளுக்கே தெரியும். ஆனா நம்ம வந்து அல்லாவுக்கு பெரும்பாலான இடத்துல வந்து நம்ம நன்றி கெட்டவங்கள தான் இருக்கிறோம். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம மறக்கிறோம். ஏன்னா சைத்தான் வந்து நம்மளை மறக்க செய்யறான். சைத்தான் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்த ஒரு விஷயத்த அவன் பக்காவா நம்ம மேல வச்சு அவன் செயல்படுத்துறான். அவன் என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தான்? மனிதனை நான் வந்து தண்ணி அடிக்க வைப்பேன், விபச்சாரம் பண்ண வைப்பேன், திருட வைப்பேன், பொய் சொல்ல வைப்பேன். இந்த மாதிரி எதுவுமே அல்லாஹ் கிட்ட சேலஞ்ச் பண்ணல. அவன் சேலஞ்ச் பண்ணது என்ன தெரியுங்களா? இந்த மனிதர்களை நான் நன்றி கெட்டவன ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிதான் அவன் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டே வந்திருக்கான். அந்த விஷயத்த அவன் கரெக்டா செயல்படுத்துறான். அதனாலதான் நம்ம வந்து நன்றி கெட்டவங்களா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இந்த ஒரு படிப்பனையை நம்ம எடுக்கணும். ஸோ அல்லாஹ் இங்க சொல்றாங்க, indeed the human being is transgressing unappreciative. வரம்பு மீறவனா இருக்கிறான், நம்ம அதாவது நன்றி கெட்டவனா இருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, தூபில் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இன்னொரு சின்ன ஒரு ரிமைண்டர். அல்லாஹ் வந்து குரான்ல சொல்றாங்க, சலாத்துல் ஜும்மாக்கு அழைக்கப்பட்டால் உங்களுடைய எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு வந்துருங்க. அது இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ இஃப் யூ ஒன்லி நியூன்றாங்க. நீங்க அறிந்திருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப சிறந்ததுன்றாங்க. பட் நிறைய பேர் வந்து லேட்டா வரதை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப நம்ம அறியல அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்ற அந்த ஒரு இன்னும் பெஸ்ட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கிறோம். வாழ்க்கை ஃபுல்லா வேலை இருக்கு நம்மளுக்கு. சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் காலவர் முன்ன அந்த வேலையை செய்யலாம், இல்ல பின்னாடி கூட செய்யலாம், ஒன்றும் கெட்டு போயிடாது. இது கொஞ்சம் ஞாபகத்துல வைங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜும்மா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வர பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யட்டும். ஓகே, 17ல 11. Many generations we have annihilated after 17:11. The human being often prays for something that may hurt him, thinking that he is praying for something good. பெரும்பாலும் நம்மளுக்கு தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், இது கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப நல்லது, இது இருந்தா எனக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாரு, பெரும்பாலும் ஹியூமன் பீயிங் ஆஃபன், அடிக்கடி அவன் வந்து அப்படிதான் ப்ரே பண்றான். அவனுக்கு எது தீங்கு தரக்கூடியமோ அதுதான் வந்து அவனுக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்த்து நம்ம கிட்ட வந்து அவன் ப்ரே பண்றான். த ஹியூமன் பீயிங் இஸ் இம்பேஷண்ட் அப்படின்றாரு. பொறுமையே இல்லை. ஒரு இடத்துல டிரான்ஸ்கிரீசர், அதாவது வரம்பு மீறான், அன்அப்ரிஷியேட்டிவா இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனா இருக்கிறான். இங்க வந்து என்ன சொல்றாரு, இம்பேஷண்ட், பொறுமையே இல்லை மனுஷனுக்கு. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சீக்கிரம் ஆகணும்னு எதிர்பார்ப்போடவே இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி 17ல 83ல சொல்றாங்க, when we bless the human being he becomes preoccupied and heedless. ஒரு மனுஷன் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான், கஷ்டத்துல இருக்கிறான், ப்ராப்ளம்ல இருக்கிறான், அவனுக்கு அந்த ப்ராப்ளத்தை நிவர்த்தி பண்ணிடுறாரு அல்லாஹ். அவன் ஓரளவுக்கு செட்டில் ஆகி கொஞ்சம் மேல வந்தானா என்ன பண்றான், ப்ரீ ஆக்குப்பை, இந்த பூமியில ப்ரீ ஆக்குப்பைட் ஆயிடுறான், பூமியிலேயே ஒட்டிக்கிறான். ஹீட்லெஸ், அல்லாவுக்கு வந்து அவன் காது கொடுத்து அல்லாவுடைய வசனத்தை கூட கேட்க மாட்டேங்கிறான். அல்லாஹ் பத்தி அவனுக்கு நினைப்பே வந்து கம்மி ஆயிடுது. But when adversity strikes him, he turns despondent. ஆனா அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா
விரக்தி அடைஞ்சிடும். அதாவது டிஸ்போனன்ட் சோர்வு அடைஞ்சிடறான். அப்படியே ரொம்ப அப்படியே தொங்கி போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயிடுறான். அல்லாஹ் வந்து நமக்கு இந்த இன்னொரு வசனத்துல சொல்வாரு, அதாவது ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு மெசேஞ்சர் நான் அனுப்புறேன்னாக்கா, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு நான் அந்த கம்யூனிட்டியை நான் சோதிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. எதுக்குனாக்கா, மனுஷனுக்கு பிரச்சனை வந்தாதான் கடவுளை நினைக்கிறான் பெரும்பாலும். மற்ற நேரத்துல அவன் நினைக்கிறது இல்லை. இது ஒரு விஷயம். இதுவும் நம்ம கருத்துல ஞாபகத்துல வைக்கணும். 17ல 100 ப்ரொக்ளைம், பிரகடனப்படுத்துங்கள். இந்த பிரகடனப்படுத்துறதுல ஒரு விஷயங்கள் இருக்கு. இன்ஷால்லா அது இன்னொரு நாள் தனியா பேசுவோம். இங்க சொல்றாங்கல்ல, ப்ரொக்ளைம், பிரகடனப்படுத்துங்கள், உரக்க சொல்லுங்கள். இஃப் யூ possess my Lord's treasure of mercy, you would have withheld them, fearing that you might exhaust them. அல்லாஹ்வுடைய அருட்கொடையான இந்த பொக்கிஷத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா கூட அவன் என்ன பண்ணுவான், அதை புடிச்சு வச்சுக்குவான், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டான். நான் அவனுக்கு என்ன பயம்னா, இது நம்ம கிட்ட இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அதை புடிச்சு வச்சுக்குவான். the human being is stingyன்றார் அடுத்தது. ஏன்னா மனுஷன் கஞ்சனா இருக்கிறான். எது கொடுத்தாலும் ஒரு தாராள மனப்பான்மை இல்லாம, அல்லாஹ்வுடைய பொக்கிஷமே அவன்கிட்ட இருந்து போயிடும், கொடுத்தாக்கா அது அவன் கொடுத்தா போயிடும்னு நினைச்சு அதை அவன் புடிச்சு வச்சுக்கிறான். ஸோ த ஹியூமன் பீயிங் இஸ் ஸ்டிஞ்சி. இங்க வந்து மனுஷனை எப்படி கூப்பிடுறாரு, கஞ்சனா கூப்பிடுறாரு. 18:54 சொல்றாரு, we have cited 18:54 we have cited in this Quran every kind of example, but the human being is most argumentative creature. இந்த குரான்ல உங்களுக்கு பல விதமான எக்கச்சக்கமான உதாரணத்தை நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மனுஷன் என்னவா இருக்கானாக்கா, தர்க்கம் பண்றவனாவே இருக்கிறான். ஏன், என்ன, ஏது, எப்படி. இந்த அவரு ப்ராஃபெட் மூசாவுடைய விஷயத்துல நம்ம அந்த காலை கன்று வெட்டுறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ஆர்கியூமெண்ட் நம்மளுக்கு தெரியும். இன்னா கலரு, ஏது, இன்னா வயசு, எப்படி ஆர்கியூமெண்ட் பண்றதுல நம்மளால அடிச்சுக்கவே முடியாது. நம்மளால ஆர்கியூமெண்டேட்டிவ் கிரியேச்சரா இருக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. 21:37 சொல்றாங்க, the human being is impatient by nature. இயற்கையாவே அவன் வந்து ஒரு என்ன சொல்றது, இம்பேஷண்ட், பொறுமையே இல்லாதவன். நேச்சுரலாவே அவன் நேச்சராவே அப்படிதான் இருக்கான் ஹியூமனு. ஐ வில் இன்னவைட்டபிளி ஷோ யூ மை சைன்ஸ், டு நாட் பி இன் சச் எ ஹரி. இது எதுக்கு சொல்ல வருதுனாக்கா, அவங்க சொல்றாங்க இல்லைங்களா, மறுமைன்னா டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னா எதுக்கு அவ்வளவு நாள் வெயிட் பண்ணும், இன்னைக்கே காமிங்க, இப்போவே காமிங்க. ஸோ அதுக்கு எல்லாம் சொல்லி காமிக்கிறாரு, வெயிட் பண்ணுங்கப்பா, இந்த சயின்ஸ் நான் காமிப்பேன். டூ நாட் பி இன் சச் எ ஹரி, அவ்வளவு அவசரப்படாதீங்க, நிச்சயமா அது உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அதே மாதிரி 41, 49, 50, 51 the human being never tires of imploring for good things. நல்ல விஷயங்கள் வேணும்ன்றதுக்காக அல்லாஹ் கிட்ட மனிதன் என்ன பண்றான், சோர்வே அடைய மாட்டேன்றான் கேட்கறதுல. அவனுக்கு கிடைக்கிற வரைக்கும் அது 24 மணி நேரம் கேட்கணும்னாலும் கேட்டுனே இருப்பான். and when adversity befalls him, he turns despondent, desperate. ஆனா அவனுக்கு அது கிடைக்காம, நேச்சுரல் தானே, அதாவது நம்ம கேட்கறதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும்ன்றது சட்டம் இல்லையே. அல்லாஹ்வுடைய சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குது. அந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம வந்தோம்னா தான் நம்ம கேட்கறது நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ அது அவனுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது நிராசை அடைஞ்சிடறான், ரொம்ப டெஸ்பரேட் ஆயிடுறான். ஏன் கிடைக்கல, ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பெஜார் ஆயிடுறான். அண்ட் when we bless him after suffering, after suffering some adversity, he says, this belongs to me. more than படிக்கிறேன், sorry. and when we bless him after suffering some adversity, கொஞ்சம் பிரச்சனைக்கு அப்புறம் அவனை நான் மறுபடியும் பிளஸ் பண்ணும்போது அவன் என்ன சொல்றான், this belongs to me, இது எனக்கு சொந்தமானது. அவனுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குது, அது அல்லாஹ் தான் கொடுக்கிறாரு. அவன் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கறான், அல்லாஹ் தான் கொடுக்கிறான். ஆனா அவன் மறுத்துட்டு சொல்றான், this belongs to meன்றான். அதுக்கப்புறமா என்ன சொல்றான், I do not believe
that the hour will ever come to pass. தீர்ப்பு நாள் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்படியே ஈவன் இஃப் ஐ ஆம் ரிட்டர்ன் டு மை லார்ட், அப்படியே நான் என் கடவுள்கிட்ட நான் போயிட்டாலும் ஐ வில் ஃபைண்ட் அட் ஹிம் பெட்டர் திங்ஸ். அவர்கிட்ட இதை விட இன்னும் சிறந்த பொருட்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சேலஞ்ச் பண்றான், சொல்றான் வாயால. மோஸ்ட் certainly we will inform the disbelievers of all their works. நிச்சயமாக கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வரம்பு மீறவங்க, அதாவது டிஸ்பிலீவர்ஸ், நம்ப மறுப்பவர்களுடைய வேலைங்களை நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் நல்லா சொல்றாங்க. அண்ட் வில் கமிட் them to severe retribution. இப்படிப்பட்ட ஆளுங்களை நல்லா என்ன சொல்றாரு, நான் ஒரு ரொம்ப பெரிய ஒரு தண்டனைக்கு அவங்கள நான் உள்ளாக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. 43:15 they even assigned for him a share from his own creation. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இருந்தே அல்லாஹ்வுக்கு ஒரு ஷேரை எடுத்து வைக்கிறாங்க, இது அல்லாஹ்வுக்கு அப்படின்னு சொல்லி. surely the human being is profoundly unappreciated. முற்றிலும் நன்றி கெட்டவன் அல்லாஹ் சொல்றான். என்னுடைய படைப்புல இருந்து எனக்கே ஒரு ஷேர் எடுத்து கொடுக்குறான், இவன் எப்படிப்பட்ட ஒரு நன்றி கெட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க நமக்கு. அதே மாதிரி 17, 19, 20, 21 indeed the human being is anxious. பயங்கர எதிர்பார்ப்பு, ஆவல் அவனுக்கு இருந்துட்டே இருக்கு. if touched by adversity despondent, ஏதாவது ஒரு துன்பம் வந்ததுனாக்கா பயங்கர சோர்வு அடைஞ்சிருப்பான். if blessed with wealth stingy, இதே அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்துட்டான் என்ன ஆகிறான், பணக்காரன் ஆயிரம், ஐ மீன் கஞ்சன் ஆயிடுறான். அதாவது அந்த ஒரு இதுல சொல்லுவாங்க, எந்த பால் போட்டாலும் கோல் அடிக்கிறான் பாய்வன் அப்படின்னு. அந்த மாதிரி இவனுக்கு என்ன பண்ணாலும் ஏதாச்சும் ஒண்ணு அல்லாவுக்கு மாற்றமா பண்றதே மனுஷனுடைய இயல்பாவே இருக்குது. சிஞ்சியா இருக்கிறான், எல்லாம் எப்படி அவன் நல்லவன் ஆவான் அப்படின்னு நினைச்சாலும் அவன் நல்லவன் ஆக மாட்டேங்கிறான். இதெல்லாம் நம்ம சொல்லிடுறாங்க. அதே மாதிரி 17:5 but the human being tends to believe only what he sees in front of him. அவனுக்கு, மனிதனுக்கு இன்னும் ஒரு இயல்பு என்னன்னாக்கா, கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அதுதான் நம்பக்கூடியவனா இருக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றாங்க, மறுமையை நம்புவாங்க. பிலீவர்ஸ் யாருனாக்கா மறுமையை நம்புவாங்க, அவங்க ஏஞ்சல்ஸை நம்புவாங்க அப்படின்னு சொல்லி பக்ரால நம்மளுக்கு சொல்லி காமிப்பாங்க. ஆனா இவன் எப்படிப்பட்டவனா இருக்கானாக்கா, அவன் கண்ணுல அவனுக்கு என்ன தெரியுதோ, அவன் கண்ணுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன தெரியுதோ அதுதான் நம்பக்கூடியவனா அவன் இருக்கிறான். 95:45 95 4 and 5 ரெண்டு நிமிஷம் மிஸ் பண்ணிட்டேன். சரி, we created the last வசனம் இது, we created the human in the best design. மனிதனை அல்லாஹ் சொல்றார், நான் பெஸ்ட் டிசைன்ல படைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் then turned them into the lowest of the lowly. அதுக்கப்புறம் அவனை கீழினும் கீழானவனாக நான் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது அல்லாஹ் நம்மள எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத பத்தி நம்மளுக்கு குர்ஆன்ல நிறைய வசனங்கள் மூலியமா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. காசு வந்தா நம்ம இப்படி மாறுறான் மனுஷன், ஆனா சப்மிட்டரா இருக்கக்கூடிய நம்ம அப்படி மாறக்கூடாது. பிரச்சனை வந்ததுன்னா விரக்தி அடையக்கூடாது, நம்ம இன்னும் அல்லாஹ் பக்கம் தான் போகணும். இதெல்லாம் நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்குற இதெல்லாம் ஒரு படிப்பினைகள். இந்த மாதிரி மனுஷன் இருக்கிறான், நீ இருக்காத, இவங்கள இருந்து மாறி இரு. அப்படி இருந்தாதான் நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட போக முடியும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் சொர்க்கத்தை தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த உரையை முடிக்கிறேன். அக்கீமு ஸலாத்.